அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எல்லாரும் மீண்டும் ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று நடந்து பெருகின. ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தலைப்பு சபை வளர்ச்சி. அதில் ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு பேச ஆவியானவர் நடத்துகிறார். ஆகவே சபை வளர்ச்சி என்கிற தலைப்பில் பார்ட் 1 ஆண்டவர் சித்தமான வர்ற நாட்களில் மீதமுள்ள காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சபை வளர்ச்சி ரொம்ப முக்கியம். சபை வளர்ச்சின்னா அந்த கட்டடம் வளராது. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி, இந்த சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தான் புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள். ஸ்தோத்திரம். எது வரைக்கும் வளர வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க ஸ்தோத்திரம் பூரண புருஷராகும்படி, ஸ்தோத்திர அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், அது வரைக்கும் வளரணும். நம்முடைய அளவுகோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனை வைத்து நாம் வளர்ச்சியை தீர்மானிக்க கூடாது. ஒரு மனுஷனை வைத்து நாம் நம்முடைய வளர்ச்சியை தீர்மானிக்காதபடி நம்முடைய மனவாளன், நம்முடைய ஆத்தும நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். சபை மணவாளனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, சபை மணவாளனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம். மணவாட்டி நாம் எல்லாரும். சபை என்றால் மணவாட்டி. மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளனுக்காக இந்த மணவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் ஆயத்தப்படுத்துவது எதற்காகவென்றால் மணவாளனாகிய இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். மணவாளனாகிய இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். அதற்காக நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் சபையிலே தேவ மனிதர்களை, ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் 12 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். எதற்காக? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளனை மணவாட்டி சந்திக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஸ்தோத்திரம் நாம் பூரண புருஷராக நிற்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்தான் நம்முடைய அளவுகோல். வேத வசனங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் அளவுகோலாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தை வைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். 3 காரியங்களை ஸ்தோத்திரம் இந்த அறிமுகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையில் நடக்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள். முதலாவது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸ்தோத்திரம். வழக்கமான செயல்பாடுகள். வழக்கமான செயல்பாடுகள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுவதற்காக கூடியிருந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து
அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். சபையில் எப்பொழுதுமே இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வழக்கமாக ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கமாக நடக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி வழக்கமாக நடக்கும். இதெல்லாம் மாறாத பிரமாணங்கள். உபவாச ஜெபம் வழக்கமாய் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், வழக்கமான செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை ஸ்தோத்திரம் நீங்கள் வழக்கமான செயல்பாடுகளாக கொண்டு வரணும். காலையில் எழும்பி ஜெபிக்கிறது, காலையில் எழும்பி வேதத்தை தியானிக்கிறது, கர்த்தரை ஆராதிப்பது, இதெல்லாம் வழக்கமான செயல்பாடுகள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், முன் செய்து வந்தது போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. வழக்கமான ஒரு செயல்பாடு என்ன? தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற வழக்கம். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சில ஆவிக்குரிய காரியங்களை வழக்கப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். வழக்கமான செயல்பாடுகள் இது சபையில் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவதாக கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ், தொடர்ச்சியான செயல்பாடுகள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது கண்டினியூஸாக நடக்கிறது. ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு வசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 2000 வருஷத்துக்கு மேலே இந்த வசனம் இன்னும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு மட்டும் அவர் சேர்க்கவில்லை, இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி சேர்க்கப்பட்டதில் தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியான செயல்பாடுகள், ஞானஸ்நான ஆராதனை தொடர்ச்சியாக நடக்கணும். அப்போ புதிய ஆத்துமாக்கள் வரணும். ஸ்தோத்திரம். ஜனங்கள் தொடர்ச்சியாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் புதிய ஆத்துமாக்கள் வரணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஒவ்வொரு ஆராதனையிலும் புதிய ஆத்துமாக்கள் வரணும்? எல்லாம் கை உயர்த்தி ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் உங்களுக்கு நமக்கு கிருபைகளை தருவாராக. மூன்றாவதாக நியூ ஆக்டிவிட்டீஸ், புதிய செயல்பாடுகள். ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், நியூ ஆக்டிவிட்டீஸ், புதிதான ஸ்தோத்திரம் செயல்பாடுகள். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சபையில் புதிய புதிய காரியங்கள் ஸ்தோத்திரம் நடந்துகிட்டே இருக்கணும். புதிய திட்டங்களை கர்த்தர் தருவாராக, புதிய தரிசனங்களை தருவாராக, புதிய ஆத்துமாக்களை தருவாராக. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? புதிய ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, புதிய செயல்பாடுகள், புதிதான செயல்பாடுகள். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் தந்து சபையை வளர்ச்சிக்கு எதுவாய் நடத்துவாராக. இந்த 3 காரியங்களையும் மறக்காமல் இருக்கும். ஒரு 3 டைமென்ஷனில் ஸ்தோத்திரம் இதை நாம் பார்க்கும்போது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் வளருவது, இந்த சபை வளருவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை வளர்ச்சி நம்ம வாழ்க்கையின் பிரதானமான ஒன்று. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் இதை விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சபை இன்னும் 1000களாக பெருகணும், எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், எங்களால் இயன்ற மட்டும் பிரயாசப்பட, சபையின் ஆத்துமாக்கள் புதுசாய் சேர்க்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லாமா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. புதிய ஐடியாஸை ஆண்டவர் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் எங்கள் தருவார். அப்படி நிறைய திட்டங்கள், புது புது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து சபை வளர்ச்சிக்கு ஏதுவாக இன்னும் நடத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 3 செயல்பாடுகளும் சபையில் எப்பவுமே இருக்கணும். ஒன்று வழக்கமான செயல்பாடுகள், ரெகுலராக ப்ரோக்ராம்ஸ்
மீட்டிங்ஸ் இருக்குது, ஸ்தோத்திரம், அது போயிட்டே இருக்கும். ரெண்டாவது கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி, தொடர்ச்சியான செயல்பாடுகள். மூன்றாவது புதிதான செயல்பாடுகள். இந்த 3 நிலைகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், சபை நிச்சயம் வளரும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை அவர் சம்பாதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. அவர் ரத்தம் சிந்தி நம்மை, ஸ்தோத்திரம், சபையாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம், பரிசுத்தமான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, நமக்காக சிந்தப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ரத்தம், ஆமென், இந்த ரத்தத்தினால ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார் அல்லது ஸ்தாபித்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் பிறந்தவர்கள். ஸ்தோத்திரம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் முன்னாலேயும் இடம் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் உட்கார்றவங்க முதல்ல முன்னால் வந்துட்டிங்கன்னா பின்னால் வர்றவங்களுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சபையில் இந்த பணிகள், இந்த நிலைகளில் சபை எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். 3 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. சபை வளர்ச்சி, 3 நிலைகளில் சபை வளர வேண்டும். முதலாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ முதலாவது சபை சீஷத்துவத்தில் வளர வேண்டும். சீஷர்கள் சபையில் பெருக வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையில் விசுவாசிகளை சீஷர்களாக ஆண்டவர் மாற்றினார். அந்த சீஷர்கள் தான் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். அந்த சீஷர்களைத்தான் சபையிலே தலைவர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆகவே இது தொடர்ச்சியாக சபையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சீஷத்துவத்தில் வளருதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக சொன்னது, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி மாறணும்? சீஷர்களாக மாறணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த சீஷர்கள் என்றால் என்ன? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். நிறைய காரியங்கள் நானுமே இடை நாட்கள் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், யூடியூப்பில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மார்க்கு 3:14, அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். முதலாவது ஸ்தோத்திரம், ஒரு சீசன் அல்ல சீசி அவரோடு இருக்கணும், அவரோடு நேரம் செலவழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் சீஷர்களாக இருக்க முடியும்? அவரோடு இருக்கிறவங்க, அவரோடு நேரம் செலவழிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவழிக்க நமக்கு மனசு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழிக்க நமக்கு விருப்பம் இருக்கிறதா? 1 மணி நேரம் ஜெபிக்கவாவது நமக்கு விருப்பம் இருக்கா? அல்ல விருப்பம் இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியலைங்கிறோமா? சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். எதுக்காக அவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? முதல் ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர் அவர்களை ஏற்படுத்தினதற்கான முதலாவது நோக்கமே அவரோடு கூட இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்தது எதற்காக? அவரோடு கூட இருப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. அவரோடு கூட இருக்கணும். இந்த உலகத்தில் இயேசுவோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் இயேசுவோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆகவே இயேசுவுக்கு நேரத்தை கொடுங்கள். 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு நேரம் செலவழித்தார்கள். மோசே தேவனோடு நேரம் செலவழித்தான்.
40 நாட்கள் 40 நாட்கள் 40 நாட்கள் மலையில் போய் ஜெபம், உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபம் எதற்காக தெரியுமா? தேவனோடு நெருங்குவதற்கு. அதுக்கு தான் இந்த 21 நாள் ஜெபம். ஸ்தோத்திரம். தேவனோடு நெருங்குவதற்கு. மோசே இந்த உபவாச ஜெபத்தில் தேவனோட நெருங்கிட்டான். மறுரூப மலையில் மோசே எலியா வர்றத பேதுரு பார்க்கிறான். நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர 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 ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். யார் யார் தேவனுக்கு நேரம் செலவழிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லது வாழ்க்கை மாறவே இல்லை, சர்ச்சுக்கு வந்த மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் கர்த்தரோட என்ன செய்யலை, நேரம் செலவழிக்கவில்லை. நீங்க எந்த அளவு கர்த்தரோட நேரம் செலவழிக்கிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை உருவாக்க முடியும், கர்த்தர் உங்களை மாற்றி அமைக்க முடியும். ஆமென். அவரோடு இருப்பதற்காக அதை விட இந்த உலகத்தில் நமக்கு பிரதானமான ஒன்று எதுவுமே இருக்க முடியாது. தேவனோடு இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனோடு இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த செய்திக்கு பிற்பாடு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி கொஞ்ச நேரம் அதிகமாக ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபம் செய்யாதவங்க ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. சீஷத்துவத்தில் சபை வளரணும். அவரோடு இருக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஸ்தோத்திரம். அவர் இல்லாத இடத்துல சீஷர்கள் இருக்க மாட்டாங்க. அவரை விட்டு விட்டு சீஷர்களால் இருக்க முடியாது. ஆகவே அவர் இருக்கிற இடத்தில் சீஷர்கள் இருப்பார்கள். ரெண்டாவது, சீஷத்துவத்தில் நம்ம வளரணும் என்று சொல்லும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவரை அறிகிற. அப்போ சீஷர்கள் ஸ்தோத்திரம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்வோமா? இயேசு கிறிஸ்துவை. இதுதான் நமக்கு இன்றைக்கு தேவை. இதற்கு தான் நாம் சபைக்கு வருகிறோம். இதற்கு தான் நாம் பிரசங்கங்களை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்போ அவரை அறிகிற அறிவு நமக்கு பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். சீஷர்கள் என்றால் அவரை அறிகிற அறிவிலே வளருவார்கள். உலக அறிவில் அல்ல, இயேசுவை அறிகிற அறிவு. இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். இதுதான் நமக்கு பிரதானமாக இருக்கும். சீஷர்களுக்கு ஸ்தோத்திரம் வேற தனிப்பட்ட விருப்பங்கள் வெறுப்புகள் எதுவுமே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், சீஷர்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் வெறுப்புகள் எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாமே இயேசுதான். நமக்கு எல்லாமே இயேசுதான். இந்த அவரை அறிகிற அறிவில் நம்ம எப்படி வளருவது? சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். வேதத்தை தியானிப்பதின் மூலமாக அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். எந்த அளவு பைபிளை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவை பெற முடியும். சங்கீதத்தை மட்டும் வாசித்துட்டு இருந்தா ஓரளவு தான் நமக்கு தெரியும். முழு வேதாகமத்தையும் நீங்க வாசிக்கும் போதுதான் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட முடியும். ரெண்டாவது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது ஸ்தோத்திரம் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். ஒரு மனுஷனுடைய அறிவை வச்சு கர்த்தரை அறிய முடியாது. ஒரு மனுஷனுடைய ஸ்தோத்திரம் சுய ஞானம்
உலக ஞானத்தை வச்சு அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் பவுல் சொல்றாரு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை அறியன்னா முதலாவது சொன்னேன், வசனத்தை வாசிப்பது அல்லது தியானிப்பது. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது பிரசங்கத்தின் மூலமாக. பிரசங்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் பெரிய டாப்பில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க ஏராளமான படிப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தரை அதை வச்சு அவங்க என்ன செய்ய முடியலை, அறிய முடியலை. உண்மை கடவுளை உலக ஞானத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதுக்கு தேவ கிருபை வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அசட்டையாக இருக்கலாம், அற்பமாக தோன்றலாம். இந்த வார்த்தைகளை கொண்டு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அவர் யார் என்பதை தேசத்திலே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் இருந்தது. காரணம் என்ன? 1 சாமுவேல் 3:7, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஏன் கர்த்தரை அவன் அறியலை? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கல. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவன் ஸ்தோத்திரம் கேட்கவில்லை. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சபையில் வந்து நல்ல பிரசங்கத்தை கேட்டு குறிப்பெடுக்க நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கடமைக்காக வந்து போறதில்லை, ஏதோ சொல்றாங்க கேட்டுட்டு போவோன்னு இல்லை. அந்த வசனங்களை நாம் குறிப்பெடுத்து தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராங்க. ஏன் இன்னும் கர்த்தர் அறியல சாமுவேல்? ஆண்டவுடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படலை. ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் போதுதான் நாம் கர்த்தரை அறிய முடியும். இந்த சபையில் நீங்க கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் எதற்காகவென்றால் நீங்கள் இன்னும் கர்த்தரை அறிவதற்காக. கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்க வந்து வளர வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் பிரசங்கத்தில் நீங்க இன்னும் கர்த்தரை கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். எந்த அளவு ஜபங்களை கூட்டங்களை நம்ம மிஸ் பண்ணாம வர்றோமோ அந்த அளவு இன்னும் கர்த்தரை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு அதிகமாய் தருவார். ஸ்தோத்திரம். இந்த சீஷர்கள், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த சீஷர்கள் உருவாக்கப்படுகிறவர்கள். அப்போஸ்தலர் 8:4 வாசிக்கும் போது, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கிருந்து சிதறி போனாங்க? எருசலேம்ல இருந்து சிதறி போனாங்க. எருசலேம் சபையில் இருந்தவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. உருவாக்கப்பட்டு பயன்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். மறுபடியும் சொல்றேன், உருவாக்கப்பட்டு பயன்படுகிறவர்கள். எங்க உருவாக்கப்படுறாங்க? லோக்கல் சர்ச்சில், ஸ்தல சபையில தான் உருவாக்கப்பட முடியும். ஸ்தோத்திரம். டிவியில் கேட்ட பிரசங்கத்தில் நம்ம உருவாக்கப்பட முடியாது. இந்த சபையில தான் நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இந்த சபையில தான் உருவாக்கப்படுகிறோம். நம்மளை மோல்ட் ஆக்குது. நல்ல ஸ்தோத்திரம். நம்மளை ஒரு பட்டயமாக மாற்றினாலும் இதுதான் நம்மளை வசனம் தீட்டுகிறது. ஸ்தோத்திரம். நம்மளை நல்ல ஷார்ப்பாக்குகிறது. ஜபங்கள், பிரசங்கங்கள், ஆராதனை, இதெல்லாம் நம்மளை கூர்மையான ஒரு ஆயுதமாக மாற்றுகிறது. கூர்மையான ஆயுதமாக மாற்றுகிறது. அப்போ ஸ்தல சபை நம்மை உருவாக்குகிறது. உருவாக்கப்பட்டு நாம் பயன்படுகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் முதல் சபை எருசலேம் தான். அங்கிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் முழு உலகத்தையும் கலக்கினார்கள். ஸ்தல சபையில், இந்த லோக்கல் சர்ச்சில் நீங்க உருவாக்கப்படணும். இந்த சபையின் காரியத்தில் நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க போற இடத்துல பயன்படுவீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். உருவாக்கப்படுகிற பாத்திரம் தான் பயன்பட முடியும். அப்போ சீஷர்கள் அந்த ஸ்தல சபையில, எருசலேம் சபையில உருவாக்கப்பட்டு ஒரு காலகட்டம் வரும்போது கர்த்தர் அவர்களை முழு உலகத்திற்கும் அனுப்புகிறார். ஆமென்.
அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, முதலாவது ஆண்டவர் சொல்றார் எருசலேம்ல லோக்கல் சர்ச்சில் இந்த ஸ்தல சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரை என்னை வைத்த இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து எனக்கு இந்த சபையை நீங்கள் அடையாளப்படுத்தினீங்க, இந்த சபைக்கு என்ன ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரை. எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் கொண்டு போவார். சிலர் எடுத்தோடனே எங்கே போயிடுவாங்க? பூமியின் கடைசி பரியந்தம் அங்கே போயிடும். ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டவர் சொல்ல எருசலேமில் ஆசீர்வாதமாக இருக்கணும், முதல்ல இந்த சபைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு முழு உலகத்தை நம்ம அசைக்கணும். சிலர் எடுத்தெடுப்பில் தமிழ்நாட்டை அசைக்க போகிறேன், இந்தியாவை அசைக்க போகிறேன். ஆண்டவர் சிலர் முதல்ல ஸ்தல சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மை கொண்டு நாட்டின் அந்த சபைக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எருசலேமிலும் அடுத்து யூதயா, அடுத்து சமாரியா, அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, எங்களை வைத்த இந்த சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை வைத்த இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த ஜெபத்தை நீங்கள் எப்பொழுதுமே ஏறிடுங்க, எப்பொழுதுமே ஏறிடுங்க. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த சபைக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. சீஷர்கள், ஸ்தோத்திரம், சீஷர் கூட்டத்தில் இருப்பார்கள். அப்போஸ்தலர் 9:19. இந்த சீஷத்துவத்தில் நீங்கள் வளரணும். சீஷர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டாதான் அதில் வளர முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட போது அவன் சீஷருடனே சில நாள் தங்கியிருந்தான். சீஷர் கூட்டத்தில் அவனை சேர்த்து கொள்ள பயந்தாங்க. 26ஆம் வசனத்தை பாருங்க. எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான், இவனை கொண்டு சேர்க்கிறதுக்கு எல்லாரும் பயந்தாங்க. 27ஆம் வசனத்தில் பர்னபா இந்த பவுலை சீஷர் கூட்டத்தோடு சேர்த்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவன் தான் இவனை உள்ள கொண்டு வர்றான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சீஷர் கூட்டத்தில் இருக்கணும். சிங்கம் வந்து சிங்கத்தோட தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஸ்தோத்திரம். சிங்கம் எங்கே இருக்கும்? சிங்கத்தோட தான் இருக்கும். நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கணும், சீஷர் கூட்டத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்கத்தை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு கழுதையோட, ஒரு மாடோட, ஒரு ஆடோட இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சிங்கம் வந்து எப்போவுமே சிங்கத்தோட தான் இருக்கும். அது மாதிரி நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சீஷர் கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது 14:28, அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அந்தியோகியாவில் வந்து இந்த சீஷர்கள், ஸ்தோத்திரம், இவங்க பவுல் எல்லாம் சீஷரோட கூட இருக்கிறாங்க. நம்ம சஞ்சாரம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய ஸ்தோத்திரம் நேசம் அல்லது நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம் சீஷர்களோடு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபையில் உள்ள சீஷர்களோடு இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷரோடு இருக்க வேண்டும். அதுதான் சீஷர்கள். ஸ்தோத்திரம். 4 காரியங்களை சொன்னேன். 5வது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று ஸ்தோத்திரம் பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம். ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபாலோயர்ஸ், அவரை பின்பற்றுகிறவர்கள். ஸ்தோத்திரம், அவரை பின்பற்றுகிறவர்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்ம ஒரு அரசியல் தலைவனை பின்பற்றலை, ஒரு சினிமா நடிகனை பின்பற்றல, இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:17, சகோதரரே நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ரோல் மாடலாக யாரை பார்க்கணும்? பவுல் சொல்றாரு, நாங்கள் காட்டுறோம், நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றுங்க. ஏன் சொன்னாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டாம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பின்பற்றலைன்னா நாம் அவர்களை பின்பற்றி பிரயோஜனம் இல்லை. பவுல் தைரியமா சொல்லவுக்கு ஒரு காரணம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு மனுஷனை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு ஊழியரை நாம் பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ சபை, தேவ ஊழியர், ஸ்தோத்திரம், அப்படியே நம்ம அதில் ஃபாலோ பண்ணி போனோம்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, அவர் செய்கிறத நம்ம செய்யணும், அதுதான் அவரோட ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுவது. அப்படின்னா அப்படியே இமிட்டேட் பண்ணுறது. இயேசு என்னென்ன செய்கிறார், அவர் எங்கே போகிறார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதான் அவரை இமிட்டேட் பண்ணுற, அவரை பின்பற்றுவது, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணணும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே நான் அவரை பின்பற்றுகிறேன், அப்படி அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என் சரீரத்தில். இதான் சீஷத்துவம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போனால் இதே நேரம் போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் சீஷத்துவத்தில் சபை வளரணும். அவரை பின்பற்றுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அவரை போல பரிசுத்தம், அவரை போல தாழ்மை, அவரை போல நீதி, அவரை போல அன்பு, இதெல்லாம் இயேசுவினிடத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வேற சிந்தனையே வரக்கூடாது. அவர்தான் நமக்கு பிரதானம். இயேசுதான் நம்முடைய லக்கு, இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமானவர். அவரையே நம்ம பின்பற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு, சபை எண்ணிக்கையில் வளர வேண்டும். முதலாவது சீஷத்துவத்தில் வளருவது, 2வது எண்ணிக்கையில் வளருவது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், தெரிந்த வசனம் தான். மந்தை பெருகிறது போல அவர்களில் சொல்லுங்க, அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். சபை எண்ணிக்கையில் வளர வேண்டும். ஒரு ஆரோக்கியமான சபை அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கணிக்கலாம்னா, இந்த பிரசங்கம் முடியும் போது அட்லீஸ்ட் இந்த 3 காரியங்களாவது சபையில் என்ன செய்யணும், இருக்கணும். இது இருந்தால் எல்லாமே உள்ள இருக்கும். சீஷத்துவம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. 2வது எண்ணிக்கை, அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். எண்ணிக்கையில் சபை வளரணும். ஆதி சபையில் ஏற்பட்ட அனுபவம் அதுதான். ஸ்தோத்திரம். எண்ணிக்கையில் சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. நம்ம காலம்பூரா இருக்கிறவங்களையே வச்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி இருக்கிறது போதும், இது நல்ல தரமாக இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. ஆரோக்கியமான சபை என்று சொல்லும்போது எண்ணிக்கையிலும் அந்த சபை வளர வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எண்ணிக்கையில் அந்த சபை வளர வேண்டும். அப்படியாக வளர வேண்டுமென்றால் சில காரியங்களை சொல்லுகிறேன். எண்ணிக்கையில் சபை வளருவதற்கு முதலாவது ஆவியானவருடைய கிரியைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37:41 37:41. ஆவியானவருடைய கிரியைக்கு சபை இடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில்
ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆவியானவர் கொடுத்துருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடக்கணும். சபை ஆராதனை அப்படிதான், சபை ஒழுங்குகள் அப்படிதான். ஆவியானவருடைய நடத்துதலின் பிரகாரம், வசனம் காட்டுகிற பிரகாரம் இப்படியே சபை போயிட்டு இருந்தா வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆவியானவரால் எத்தனை பேர் நாம் நடத்தப்படுகிறோம்? இதான் ரொம்ப முக்கியமான அனுபவம். பரிசுத்தாவி பெற்றமான நம்ம முதலால கை தூக்குவோம். ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்ற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த அனுபவம் இருந்தால் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆவியானவர் நம்மளை நடத்தணும். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ ஆவியானவர் கிரியை செய்கிறார் சபைக்குள்ள. ஆதி சபையில், முதல் சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்கிறார். அப்படி கிரியை செய்யும் போது அவர்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு. இப்போ ஆராதனை நேரம், ஜெப நேரம், பிரசங்க நேரம் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுறார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் கிரியேட் செய்வதற்கு இடம் கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இடம் கொடுங்கள். நீங்கள் இடம் கொடுத்தா நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். 41ஆம் வசனத்தின்படி 3000 பேர் அந்த சபைக்குள்ள வந்தாங்க. முதல் சபையில் எந்த வால் போஸ்ட் இல்லை. இன்னைக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டு கிடையாது. வாட்ஸ்அப்பில் எந்த விளம்பரமும் பண்ணலை. ஆனால் ஆவியானவர் கிரியேட் செய்த போது 3000 பேர் தானாக வந்து சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆவியானவர் கிரியேட் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கணும். அந்த ஆவியானவருக்கு இன்னைக்கும் அதே பவர் தான் இருக்கு. சிலர் நினைக்கிறாங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பெரிய அற்புதம் நடந்துச்சே, இன்னைக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலையே. காரணம், இன்னைக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. மூளை அறிவுக்கு இடம் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். மற்ற எல்லா காரியத்துக்கும் இடம் கொடுக்கிறோம். ஆவியானவரோடு என்ன இல்லை, நமக்கு தொடர்பு இல்லை. இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள் வர கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம மாம்சம் நம்மளை நடத்தக்கூடாது. நம்முடைய ஆசைகள் நம்மை நடத்தக்கூடாது. இன்னொரு மனிதன் நம்மை இயக்கக்கூடாது. ஆவியானவர் நம்மை இயக்க வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு பழகணும். சபை வளர்ந்து கொண்டே இருக்கும், எண்ணிக்கையில் வளரும். ரெண்டாவது, எண்ணிக்கையில் சபை வளர வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரெண்டையும் குறித்து கொள்ளுங்கள். 3, 6, 4, 4 இடையில உள்ள சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். பிறவி சப்பானி எழும்பி நடந்தான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் 5000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சபை எண்ணிக்கையில் வளர வேண்டும் என்றால் ரெண்டாவதாக அற்புதங்கள் நடைபெற வேண்டும். சபையில் அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கணும். ஒரு கேர்சல் நடத்துறீங்க, அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும். சண்டே ஸ்கூல் நடத்தும் போதே அற்புதம் நடக்கணும். வருகிற சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அவங்க கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி வீட்டில் இருக்கிற சுகவீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும். அடுத்த வாரம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அற்புதங்கள் நடந்தால்தான் இந்த கடைசி நாட்களில் சபை எண்ணிக்கையில் விரைவாக பெருக முடியும். இல்லைன்னா அப்படியே மந்தமாக போயிட்டு இருக்கோம். அற்புதம் நடக்கணும். நடந்த அற்புதத்தை சாட்சியாக அறிவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நடந்த அற்புதங்களை சாட்சியாக அறிவிக்கணும். நீங்கள் நிறைய அற்புதத்தை பெற்று ஒன்னையுமே சாட்சியாக எழுதி கொடுக்கலன்னா யாருக்குமே பிரயோஜனப்படாது. நீங்கள் மட்டும் நன்றி சொல்கிறதுக்கு இல்லை, சில சாட்சி எழுதி கொடுக்கறக்கே வெட்கப்படுவாங்க. அப்படிலாம் இல்லை. சிலருக்கு நான் அடிக்கடி நம்ம சுகவீனம்னு வருது, அடிக்கடி ஜெபம் பண்ணி இப்படியே சாட்சி வந்தால் எப்படி? அப்படி இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை சாட்சியாக ஒன்று சொல்ல, எழுதி கொடுக்க, அதற்கு நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் எதற்காக அதிகமாக ஜெபிங்க, அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நீங்கள் வீடுகளில் இருக்கிறவங்களும் சரி,
இந்த உபவாச ஜபத்துக்கு வர்றவங்களும் சரி, ஜெபிக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒன்று, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆராதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கணும். பில்லி சூனிய கட்டுகள் உடையணும். ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் உயிரோடு எழும்பணும். இதெல்லாம் நடக்கணும்னா ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்கும்போது சபை எண்ணிக்கையில் பெருகும். நம்ம ஜெபிக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 9 வருஷமா ஒரு குடும்பத்தில் குழந்தையே இல்லை. 9 வருஷம் திருமணமாகி 9 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவங்க வீட்டில் ஆவியானவர் சொன்னார் கூட்டம் வைக்கணும்னு. போய் சொன்னேன், உங்கள் வீட்டில் கூட்டம் வைங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு. முதல் கூட்டம் முடிஞ்சது, ஜெபம் பண்ணோம். 2வது கூட்டம் முடிஞ்சது, வந்தாச்சு. போன வாரம் 3வது கூட்டம் நடத்துறதுக்கு போனப்போ கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பமாக வந்து சொன்னாங்க, ஸ்தோத்திரம், இப்பொழுது என் மனைவி 2 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. 9 வருடங்கள் குழந்தைக்காக காத்திருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு அற்புதம் செய்தார். கை வைத்து சொல்லுங்க, யார் அற்புதம் செய்தா? அற்புதங்கள் நடந்தா ஆத்துமாக்கள் சர்ச்சுக்கு தன்னால வருவாங்க. அந்த ஸ்தோத்திரம் சகோதரர் இப்போ இந்த ஆராதனையில் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 9 வருஷம் நடக்காத காரியம் 2 மீட்டிங்கில் கர்த்தர் செஞ்சார். கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தா 2வது கூட்டம் முடிஞ்சு 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆமென். அப்போ கர்த்தரால் முடியுமா முடியாதா? அற்புதங்களை செய்ய இன்றும் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் கிரியை செய்வார். 3வது, எண்ணிக்கையில் சபை வளரணும்னா அனுதின ஊழியங்கள். அனுதின ஊழியங்கள். அப்போஸ்தலர் 5:42. அப்போஸ்தலர் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 5:42. அப்போஸ்தலர் 6:7. இதெல்லாம் குறிச்சுக்கிடுங்க. 8:4. அப்போஸ்தலர் 8:4. இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். அனுதின ஊழியங்கள். ஸ்தோத்திரம். சபை எப்பொழுதும் திறந்திருக்கு. அதுக்கு தான் தினமும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஜனங்களை உங்களை உற்சாகப்படுத்துறது எதற்காக? ஞாயிற்றுக்கிழமை கதவை திறந்து ஆராதனை நடத்தல. ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல அப்படி இருக்கும். வாரம் பூரா எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பூட்டை திறப்பாங்க. இந்த சபை அப்படிப்பட்டதல்ல. இனி வர்ற நாட்களில் 24 மணி நேரமும் இங்கே ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்ப போறாருன்னா எங்கேயோ இருந்து இல்லை, உங்களையும் என்னையும் தான் எழுப்ப போறார். ஆமே, ஸ்தோத்திரம். யாரோ எங்கே வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வரப்போறது இல்லை, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். தேவனுடைய பிள்ளைகளே, அனுதின ஊழியங்கள். தினமும் சுவிசேஷம் அறிவிக்கணும். தினமும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த வருஷத்தில் இன்னொரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம். வேலை நடந்துகிட்டே இருக்கு, ஊழியம் நடந்துகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். அனுதின ஊழியங்கள் ரொட்டீனாக நடக்கணும். சபையில் ஜபங்கள், ஆராதனைகள் நடந்துகிட்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ மகிமையாக இருக்கும். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். வீட்டுக்கு போகிறக்கே சிலருக்கு விருப்பம் இருக்காது. தினமும் ஊழியங்கள் நடக்கணும். தினமும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. சில சர்ச்னாலே ஞாயிற்றுக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இடைநாள்லாம் யார் வருவா? உங்களுக்காகத்தான் 21 நாள் ஜபம். எல்லோரும் கை வைத்து சொல்லுங்கள், எனக்காகத்தான் 21 நாள் ஜபம். ஆமென். சிலர் விவரம் ஆயிட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிங்க, ஏன்னா நீங்கள் வரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சொல்லி பாருங்கள், வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். வயதானவங்க வர முடியாமல் இருந்தால் வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். மற்ற எல்லாரும் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதின ஊழியங்கள் சபையில் நடந்துகிட்டே இருக்கணும். தினமும் ஆத்துமாக்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணும். ஒரு அம்மா டெய்லி காலையில் நல்ல பட்டை போட்டு, ஸ்தோத்திரம், பொட்டெல்லாம் வச்சு தினமும் காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இங்கே வந்து ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது அந்த டைமில் வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். தினமும் வர்றாங்க. சில வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்.
அந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்து நேர் முழங்கால்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் எப்படியாவது அந்த அம்மாவை சந்திப்பார். நிறைய புறஜாதிகள் வர்றாங்க ஜெபம் பண்ண. இந்த ஏற்ற வீடுகளில் இருந்தெல்லாம் சில ஆட்கள் வருவாங்க, அவ்வப்போது வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த வாரத்தில் இந்த ஏற்ற வீட்டிலேருந்து மாடியிலேருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. வந்து எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணணும்னு ஒரு அரை மணி நேரம் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஜெபம் பண்ணி விட கர்த்தர் உதவி செய்தார். ஆத்துமாக்களை கர்த்தர் சுற்று வட்டாரங்கள்லேருந்து கொண்டு வர போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்வாராக. அனுதின ஊழியம். ஆமென். நீங்கள் எப்போ சர்ச்சுக்கு வந்து பார்த்தாலும் இங்கே சுத்தமாக இருக்கும். தினமும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சு, ஏன்னா டெய்லி ஊழியம் நடக்கும். தினமும் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த 21 நாள் ஜெபம் முடிஞ்சாலும் ஸ்தோத்திரம் ஆலயம் சுத்தமாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ உள்ளே வந்து பார்த்தாலும் நீட்டாக இருக்கும். காரணம் என்ன? அனுதின ஊழியம் நடக்கிற இடம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் 4வது அப்போஸ்தலர் 13:2 எண்ணிக்கையில் சபை வளரன்னா சபை உபவாசித்து ஜபிக்க வேண்டும். உபவாசித்து ஜபம் பண்ணுகிறது. இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆதி சபையில் உபவாச ஜபங்கள் நடந்துச்சு. அதான் அப்போஸ்தலர் 13:2. அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் 2 பேரை ஊழியத்துக்காக பிரித்து விட ஆவியானவர் பேசுகிறார். உபவாச ஜபங்கள் நடக்கிற சபைகள் வளரும். உபவாச ஜபத்துக்கு வர்ற ஆத்துமாக்கள் வளருவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே உபவாச ஜபத்துக்கு வாங்க. உபவாச ஜபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். ஆதி சபையில் உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கும் போது ஊழியத்துக்காக கர்த்தர் அவங்களை எழுப்புறார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உபவாசித்து ஜபம் பண்ணி கைகளை வச்சு அவங்கள ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜபம் ஸ்தோத்திரம் நிறைய பேரை உருவாக்கும், ஊழியத்திற்கு எழுப்பும், ஊழியத்திற்கு அனுப்பும், ஊழியம் செய்ய வைக்கும், சபையை பெருக்கத்துக்கு நேராக கொண்டு செல்லும். 5வது அப்போஸ்தலர் 13 48 49 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். 48 வசனம். 49 வசனம், வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எண்ணிக்கையில் சபை வளரணும்னா ஒவ்வொரு சபையும் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பிரதான இடம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக முக்கியமான ஸ்தானம் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுங்க. பைபிளுக்கு முதலிடம் கொடுங்கள். வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. அப்படி மகிமைப்படுத்தினால என்ன நடந்தது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு வசனம் தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஆத்துமாக்களை எங்கள் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவீராக. என்ன தெளிவாக ஜெபம் பண்ணா, பரலோகத்துக்கென்று முன் குறித்த ஆத்துமாக்களை, நியமிக்கப்பட்டவர்களை. அந்த வார்த்தை அழகா போட்டிருக்கு பாருங்க. நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். பரலோகத்து போகணும்னு நினைக்கிறவன் தான் விசுவாசிப்பான். எப்படியும் வாழலாம் நினைக்கிறவன் விசுவாசிக்க மாட்டான். ஸ்தோத்திரம். 6வது 2 கொரிந்தியர் 10:8. இன்னும் விளக்கம் கொடுக்க டைமில் 2 கொரிந்தியர் 10:8 கட்டுகிற ஊழியம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நாம் சபையில் ஊன்ற கட்டுகிற ஊழியத்தை செய்யணும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:10 இந்த 2 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஊன்ற கட்டவே எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், இடித்து போடுவதற்கல்ல. இந்த ஊழியத்தை நம்ம கட்டணும், சபையை கட்டணும். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஊன்ற கட்டணும். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை கட்டி எழுப்பணும். கட்டடத்தை கட்ட சொல்லலை, ஆத்துமாக்களை கட்டி எழுப்பணும். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நம்ம உதவி செய்யணும். அவர்களுடைய விசுவாசத்திற்கு நம்ம சகாயராக இருக்கணும். நெகட்டிவாக ஒருத்தர் நம்ம பேசக்கூடாது. என்றைக்கும் ஊழியத்தை குறித்து
பாசிட்டிவாக நேர்மறையாக சந்தோஷமாக பேசினா சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதான் கட்டுகிற ஊழியம். ஸ்தோத்திரம். இடித்து போடுறதுக்கு இல்லை, எந்த ஊழியத்தையும் கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்களோடு நாம் பேசும்போது, சக விசுவாசிகளை நாம் பார்க்கும்போது, அவர்கள் விசுவாசத்திற்கு ஏற்றபடி நாம் பேசணும். அவர்களை கட்டுவதற்கேற்றபடி நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். அவன் இருக்கிற நிலைமையை விட்டு கீழே வந்துடக்கூடாது. ஜெபத்துக்கு போகிற ஆள் ஜெபத்தை விட்டு போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு வர்ற ஆள் சர்ச்சுக்கு வராமல் போயிடக்கூடாது. ஊன்ற கட்டணுமே தவிர இடித்து போட்டு விடக்கூடாது. கட்டுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நெகட்டிவ் டாக்குக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நெகட்டிவா எதிர்மறையாக நம்ம பேசவே கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம் சபை ஊழியம்னு வரும்போது எப்போவுமே சந்தோஷமாக நல்ல வார்த்தைகளை பேசணும். அதுதான் சபையை கட்டுகிற ஊழியம். சபையை கட்டுகிற ஊழியம். நம்ம நெகட்டிவாக பேசணும்னா ஊழியம் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நினைக்கும் போது நாம் சந்தோஷமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அடுத்து ரோமர். ஸ்தோத்திரம். 7வது ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் குறித்து கொள்ளுங்க சொல்லிட்டு போகிறேன். ஊழியம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்தணும், ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்கிறவர்களை மனசார வாழ்த்தணும். அதான் ரோமரில் இருக்குது. குறித்துக்கிடுங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்குற அத்தனை பேரையும் வாழ்த்துறான், அத்தனை பேரையும் பாராட்டுறான், அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்துகிறான். ஊழியம் செய்கிற விசுவாசிகளை பார்க்கும்போது கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம், இன்னும் நல்ல ஊழியம் செய்யுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நெகட்டிவ் டாக்குக்கே இடம் இல்லை. சபையில் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது அதை கட்டுகிறதற்கு ஏதுவாகத்தான் நம்ம பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பேசணும்? கட்டுகிறதற்கு ஏதுவாகத்தான் பேசணும். கட்டுகிறது தான் கஷ்டம், இடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்தோத்திரம். ஒரு ஆளை கெடுக்கிறது ஈஸி, ஒரு ஆளை உருவாக்குகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். 8வது ரோமர் 15:7 குறிச்சுக்கிடுங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. குறைவுகள் இருக்கும், ஸ்தோத்திரம், ஆனால் ஒருவரை ஒருவர் நாம் அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, சக விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி. இதே ஒரு தனி செய்தி. ஒருவருக்கு ஒருவர்னு எடுத்தோன்னா நிருபத்திலேருந்து ஏராளமான குறிப்புகளை எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ணி அவர்களை தாங்கணும், உதவி செய்யணும். ஏராளம் சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனசு இடம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். மனசு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் சபை எண்ணிக்கையில் வளரும். ஊழியம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்தினா சபை எண்ணிக்கையில் வளரும். கட்டுகிற ஊழியத்தை செஞ்சால் சபை எண்ணிக்கையில் வளரும். ஆமென். கடைசி அப்போஸ்தலர் 6:3 ஒரு நற்சாட்சி உள்ள ஸ்தேவான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதி சபை பெருகினதற்கு ஒரு காரணம் எண்ணிக்கையில் நல்ல சாட்சி உள்ளவர்கள் சபையில் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மை குறித்து நல்ல சாட்சிகள் சொல்லப்பட வேண்டும். அறியாமையினால ரட்சிக்கப்பட முன்னால நம்மளை குறித்து ஒரு தவறான ஸ்தோத்திரம் ஒரு பிம்பம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்ததுக்கப்புறம் தேவன் நமக்கு நல்ல சாட்சியை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் டெலீட் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதை நினச்சி யாரும் பயப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் டெலீட் பண்ணுறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆண்டவர் டெலீட் பண்ணதை யாரும் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பிசாசு அவ்வப்போது பழைய வாழ்க்கையை காண்பிச்சு உங்களை ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துவான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். ஆமென். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். 3வது சபை வளர வேண்டிய 3வது ஸ்தோத்திரம் ஒரு பரிமாணம், 3வது நிலை பொருளாதாரத்தில் வளருதல். 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்ம சபை பொருளாதாரத்திலே வளரணும். முதல்ல சொன்ன சீசத்துவம் ஆவிக்குரிய வாழ்க்கை.
ரெண்டாவது எண்ணிக்கை, மூன்றாவது பொருளாதாரம். ஃபைனான்ஸில் சர்ச் நல்ல க்ரோத் ஆகணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சபை க்ரோத் ஆகணும்னா என்ன? நீங்கள் வளரணும். உங்கள் வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணணும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் கையில் கர்த்தர் நிறைய பணங்களை கொடுத்தாதான் நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் ஊழியத்துக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானத்தோடு போன, ஆண்டவரே என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 யாருக்கு? இந்த சபையில் நான் கர்த்தருக்கு செலுத்துவேன். கொடுக்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவைகளோடு இருப்பீங்க, கடனோடு இருப்பீங்க, கொடுக்க முடியலேன்னு வருத்தப்படுவீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுக்க கிருபை தருவா. இன்னும் கொடுக்க கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நற்கிரியைகளை செய்வதற்கு ஒரு கிருபை வேண்டும். 2 கொரிந்தியர் 9:8 நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்காக கொடுக்கிறதுக்கு, சர்ச்சில் காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு கிருபை வேணுமா? பவுல் சொல்றார், அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஸ்தோத்திரம். உற்சாகமாக கொடுக்கறதுக்கு கிருபை. தேவனுடைய ஊழியத்திற்காக, பல ஊழியங்களுக்காக காணிக்கைகள் சேகரிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:29-30 பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், காணிக்கைகள் சேகரிக்கப்பட்டது. இப்போ நம்ம பாட்ஸ் கொடுத்து சேகரிக்கிறோம், கவர் கொடுத்து சேகரிக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 11:29-30 இருக்கு. ஸ்தோத்திரம். பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்போ ஊழியத்திற்கு பணங்களை சேகரித்தாங்க அன்னைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இது என்னடா புது மெத்தடாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஏற்கனவே ஆதி சபையில் என்ன செய்தாங்க? ஊழியத்துக்காக பணங்களை சேகரித்தாங்க. பல விதங்களில் இன்னைக்கு நம்ம சேகரிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பொருளாதாரத்தில் நீங்கள் வளரணும். கடனோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. எல்லா கடனையும் அடைச்சி நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்கள் உரிமையாளர் அல்ல. புதுசாக ஒரு வெடிகுண்டு வச்ச மாதிரி இருக்கும். சங்கீதம் 24:1 பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடைய. நான் சம்பாதித்த பணம் என் இஷ்டப்படி தான் செலவழிப்பேன். உனக்கு என்ன தெரியும்? நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன். ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றார், எல்லாம் என்னுடையதுங்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் உக்கிரானக்காரன் தான். இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன உக்கிரானக்காரனை வச்சிருக்கிறார்? இந்த சபை கர்த்தருடையது. இந்த சபையின் தலைவர் இயேசு. இதை நிர்வாகம் பண்ணுவதற்கும், ஸ்தோத்திரம், இந்த சபை அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் எனக்கு வேலை. இதற்கு இந்த சபையின் உரிமையாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு உக்கிரானக்காரன் மட்டுமே. அது மாதிரி நீங்க உங்க பணத்துக்கு உக்கிரானக்காரன் தான். உங்களுக்கு சொந்தமானது அல்ல. உங்க பேர்ல லேண்ட் இருந்தாலும் அது கர்த்தருக்கு சொந்தமானது. உடனே வித்து கொடுங்கலாம் கேட்கல, சொல்றேன். அது யாருடையது? கர்த்தருடையது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு தான் சொந்தம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். அப்போ அவர் தான் உரிமையாளர்னா நம்ம இஷ்டப்படி நம்ம பணத்தை என்ன செய்யக்கூடாது? செலவழிக்க உரிமையே இல்லை. கடன் பிரச்சனை தீரன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இஷ்டப்படி நான் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் செலவழிக்க எனக்கு உரிமை இல்லை. உங்கள் சித்தப்படி ஜெபம் பண்ணி பணங்களை செலவழிங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? வீணான காரியங்களுக்கு பணத்தை செலவழிச்சா தேவையான காரியங்களுக்கு பணம் இருக்காது. வீணான காரியங்களுக்கு பணத்தை செலவழிச்சா தேவையான காரியங்களுக்கு பணம் இருக்காது. ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஸ்தோத்திர. தீர்மானம் எடுங்க. 10ல் 1 சபையில் தான் தசம பாகம். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக செய்ய கிருபை தருவீராக. அப்போ கர்த்தர் சொல்றார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். பொருளாதாரத்தில் நீங்கள் வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று